அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு லாட்ரி அடிக்கணும், அதிர்ஷ்டம் ஏற்படணும், நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கணும், ஏதாவது ஒரு லாட்ரி சீட் வாங்கியிருப்பீங்க, அதில் நீங்கள் வின் பண்ணணும், நீங்கள் நினைத்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். மிகவும் அற்புதமான லாட்ரி டிக்கெட்டை வின் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டுங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் மிராக்களையும் ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான 3 விதமான சுவிட்ச் வேர்டு பார்க்க போகிறோங்க. இந்த 3 விதமான சுவிட்ச் வேர்டும் பணத்தை அபரிவிதமாக பெற்று தரக்கூடியது. நீங்கள் சொன்ன 1 மணி நேரத்தில் பணம் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான மிராக்கல் சுவிட்ச் வேர்டுங்க. முழுக்க நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் மிராக்களை ஏற்படுத்தி தரும். அது என்ன அந்த மிராக்கல் சுவிட்ச் வேர்டு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு யோகினியுடைய பெயர் சொல்லியிருந்தேன். அதாவது 28வது யோகினி, அவங்களுடைய பெயர் சொன்னால் கண்டிப்பாக பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும், பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பிக்கையோட ஒரு சகோதரி சொன்னதின் மூலமாக 1 மணி நேரத்தில் 5000 ரூபாய் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அதாவது இது வாழ்நாள் முழுவதுமே பணம் கஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காமல் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் 3 விதமான சுவிட்ச் வேர்டு பார்க்க போகிறோம். அதாவது இந்த 3 விதமான சுவிட்ச் வேர்டு ஒரு சிம்பிள். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். அதாவது நீங்கள் லாட்ரி வாங்கியிருக்கீங்க, ஏதாவது ஒரு லாட்ரி சீட் வாங்கியிருக்கீங்க, அதில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது லோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பணம் உங்களை தேடி வரணும், ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுது, அந்த அமௌண்ட்டு கிடைக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் லாட்ரி டிக்கெட்டில் நீங்கள் நினைத்த அமௌண்ட்டு, நீங்கள் லாட்ரி சீட் வாங்கியிருப்பீங்க இல்லையா, வின் பண்ணணும்னு வாங்கியிருப்பீங்க, அப்படி வாங்கியிருக்கிறவங்களும் சரி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் பணம் உங்களை தேடி வர்றதுக்கு இது கண்டிப்பாக உதவி பண்ணும். முதல்ல பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரியில் வின் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிளை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில், இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துலையுமே நீங்கள் எழுதலாம். அதே போல் கட்டவர்களுக்கு கீழேயுமே ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சி வைக்கலாம். அடுத்தது நீங்கள் லாட்ரி சீட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லாட்ரி சீட்லேயுமே ஏதாவது ஒரு இடத்துல இந்த சிம்பிள், இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சி வைங்க. அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை உங்களால் ஒரு பேஜ் முழுக்கையும் நீங்கள் எழுதலாம். சொல்லவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். எத்தனை முறை எழுதினாலும் நீங்கள் எழுதலாம். இதற்கு கணக்கே கிடையாது. நீங்கள் ஒரு லாட்ரி சீட் வாங்கியிருக்கீங்க, அதில் வின் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய நம்பரை, லாட்ரி சீட்டோட அந்த பேர், அந்த நம்பரை அந்த ஒயிட் கலர் பேப்பரில் இல்லைன்னா ஏதாவது ரூல்டு அன்ரூல்டு எந்த நோட் இருக்கோ அந்த நோட்டில் அந்த லாட்ரி சீட்டில் இருக்கக்கூடிய நம்பரை எழுதி அதில் வின் பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதுங்க. டுகெதர் ஃபைண்ட் சடன்லி ஜாக்பாட் எஸ். டுகெதர் ஃபைண்ட் சடன்லி ஜாக்பாட் எஸ். டுகெதர் ஃபைண்ட் சடன்லி ஜாக்பாட் எஸ் அப்படின்றத நீங்கள் ஒரு பேஜ் முழுக்க எழுதிட்டே வரலாம். அந்த பேஜ்லையுமே நான் சொன்ன சிம்பிளை வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் எழுதலாம். எழுதிட்டே வாங்க. நீங்கள் வின் பண்ணுற வரைக்கும் எழுதுங்க. பர்டிகுலர் அமௌண்ட்டு உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை மனசில் நினச்சிட்டும் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதலாம், சொல்லவும் செய்யலாம். உங்களுடைய விருப்பம், சொல்லவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு ஏற்படணும், நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு தேடி வரணும். அதே போல் லாட்ரி சீட்டில் நீங்கள் வின் பண்ணணும், நீங்கள் நினைச்ச பணம், லோன் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கணும், ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க, அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். ஜாக்பாட் எஸ் போனஸ் பி. ஜாக்பாட் எஸ் போனஸ் பி. ஜாக்பாட் எஸ் போனஸ் பி.
இதை வந்து நீங்கள் சொல்லவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். இதை எழுதும்போதும் சரி, சொல்லும்போதும் சரி, நான் சொன்ன இந்த சிம்பிளை நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த நோட்டில் வந்து 4 இடத்துலையுமே, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் தானே பேப்பர் இருக்கும், அந்த 4 கார்னர்லையுமே இந்த சிம்பிளை வரைஞ்சிருங்க. இந்த சுவிட்ச் வேர்டை எழுதுங்க. சொல்கிறீங்கன்னா உங்களுடைய கையில் இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. ரவுண்டெல்லாம் போட வேணாம், அந்த சிம்பிளை மட்டும் வரைஞ்சா போதும். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாட்ரி சீட்டில் வின் பண்ணணும். நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டு வரணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கீங்க, அதில் வின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் சரி, இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி வரும். சப்போஸ் ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு வின் பண்ணக்கூடிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 24 மணி நேரமும் பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் உல்ஃப் பிரிங் அமேசிங் ஜாக்பாட் 520. ஸ்பீட் உல்ஃப் பிரிங் அமேசிங் ஜாக்பாட் 520. ஸ்பீட் உல்ஃப் பிரிங் அமேசிங் ஜாக்பாட் 520. இந்த ஒரு சுவிட்ச் வேர்டையும் இதில் இருக்கக்கூடிய மிராக்கல் நம்பரையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்பீட் உல்ஃப் பிரிங் அமேசிங் ஜாக்பாட் 520 அப்படின்னு பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள். எத்தனை முறை வேண்டுமென்றாலும் சொல்லலாம். காலையிலும் சொல்லலாம், மதியம் சொல்லலாம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம், சொல்லவும் செய்யலாம், நோட்டில் எழுதவும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். எத்தனை முறை இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும். இது 3மே உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஒவ்வொன்றாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது 3மே நல்ல பலனை தரக்கூடியது. இதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். நீங்கள் இப்போ இந்த 3 சுவிட்ச் வேர்டு இருக்குது. காலையில் ஒரு சுவிட்ச் வேர்டை ஒரு 10 நிமிஷம் கூட எழுதலாம். மதியம் இன்னொரு சுவிட்ச் வேர்டை ஒரு 10 நிமிஷம் எழுதலாம். அடுத்தது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுவிட்ச் வேர்டு எழுதலாம். இது போல் கூட நீங்கள் எழுதலாம். இல்லை ஒன்றை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சொன்ன 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுத்துருக்கு. கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுனா அதற்காக டைம் எடுத்துக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த பெரிய அமௌண்ட்டும் உங்களை தேடி வரும். மொத்தத்தில் பண பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான சிகிள் சிம்பிள் 3 விதமான சுவிட்ச் வேர்டு சொல்லியிருக்கேன். இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலையும் சொல்லலாம், எழுதலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு எதுவுமே கிடையாது. முழுக்க 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 நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் எழுதி உங்களுக்கு பணம் கிடைச்சிச்சுன்னா அந்த பேப்பரை எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டலாம். நீங்கள் அவ்வளோதான், வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.